கெப்பாசிட்டன்ஸ் பத்தின கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோல என்ன பார்த்தோம்னா கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா என்ன, கெப்பாசிட்டர் அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் பார்க்கணும். டைப்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் என்னன்னா மின்தேக்கியின் வகைகள். இதுல என்னென்ன டைப் இருக்குன்னா, ஒன்னு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இருக்கு, இன்னொன்னு ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர், மூணாவது சிலிண்ட்ரிக்கல் கெப்பாசிட்டர். இந்த மூணு பத்தியும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் பாருங்க, ரெண்டு பிளேட் இருக்கும். ரெண்டு பிளேட்டுக்கு நடுவுல நமக்கு வேக்யூம் இருக்கலாம், வெற்றிடம் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு நான் கண்டக்டிங் மெட்டீரியல் உள்ள ஸ்டோர் பண்ணோம்னா அது வந்து என்னாகும், சார்ஜ் ஸ்டோரேஜ் டிவைஸா யூஸ் ஆகும். அதுல எவ்வளவு சார்ஜ் இருக்கு, அதாவது எவ்வளவு கெப்பாசிட்டன்ஸ், அதோட வேல்யூ, பேரலல் பிளேட்டோட கெப்பாசிட்டன்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ லார்ஜ் பிளேட்ஸ். ரெண்டு பெரிய பிளேட் இருக்கு, conducting plates, each of area A and separated by a small distance D. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பிளேட் இருக்கு, ரெண்டு பிளேட்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, D அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளேட்டோட ஏரியா இருக்குல்ல, இந்த பிளேட்டோட ஏரியா என்னன்னா A. கீழே இருக்கிற பிளேட்டோட ஏரியாவும் A தான், மேல இருக்கக்கூடிய இந்த பிளேட்டோட ஏரியாவும் A தான். இப்ப ஏங்கிற ஏரியா இருக்கக்கூடிய ரெண்டு பிளேட்டு, ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் டி. நடுவுல என்ன இருக்கு, வேக்யூம் ஸ்பேஸ் இருக்கு. வேக்யூம்னா அதுக்கான பெர்மிட்டிவிட்டி வந்து என்ன சொல்லலாம், எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதோட கெப்பாசிட்டன்ஸ் C இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், எப்சிலான் நாட் A பை D. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை தமிழ்ல பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்னா இணைத்தட்டு மின்தேக்கி. தமிழ்ல என்ன சொல்றாங்க, இணைத்தட்டு மின்தேக்கி. குறுக்கு வெட்டு பரப்பளவு A மற்றும் D இடைத்தொலைவினால் பிரித்து வைக்கப்பட்டுள்ள இரு இணைத்தட்டுகளை கொண்ட மின்தேக்கியின் மின்தேக்கு திறன். அப்ப இரண்டு பேரலல் பிளேட்டா தான் இணைத்தட்டுன்னு சொல்றாங்க. அப்ப இது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட், இதோட ஏரியாவும் A, இதோட ஏரியாவும் A. ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து என்ன, ஸ்மால் டி அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து என்ன, வேக்யூம் இல்லாட்டி ஏர் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கான பெர்மிட்டிவிட்டி வந்து என்ன, எப்சிலான் நாட். அப்ப இதோட கெப்பாசிட்டன்ஸ் C வேணும்னா என்ன சொல்லலாம்னா எப்சிலான் நாட் A பை D அப்படின்னு சொல்லலாம். சரியா? நீங்க வந்து பாருங்க, இங்கிலீஷ்ல என்ன இருக்கோ அது அப்படியே தமிழ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். இனிமேல் இதை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜாயின் பட்டன்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல. நமக்கு நெக்ஸ்ட் ஜாயின் பட்டன் வந்து பாத்தீங்கன்னா NCERT லைன் பை லைன் தமிழ் அப்படின்ட்டு ஒரு ஜாயின் பட்டன் இருக்கு. சரிங்களா? அதுக்கு பெருசா அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணல, மினிமமா தான் ஃபிக்ஸ் பண்றோம். சரியா? கண்டிப்பா அதுல ஜாயின் பண்ணுங்க. அதுல NCERT லைன் பை லைன் தமிழ்ல இருக்கும். நமக்கு இந்த வீடியோஸ்ல என்ன இருக்கணும், கண்டிப்பா இதுலயும் லைன் பை லைன் இருக்கும். இதுல ஜஸ்ட் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுல உங்களுக்கு தமிழ்ல நோட்ஸே இருக்கும், அதை பார்த்து நீங்க எழுதிக்கலாம். சரியா? நீங்க ஏற்கனவே நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஏற்கனவே நமக்கு இங்கிலீஷ்ல என்ன இருக்கோ அது அப்படியே தமிழ்ல கொடுத்துருக்கோம். NCERT புக் எப்படி இருக்கோ அதை அப்படியே உங்களுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி அந்த ஜாயின் பட்டன்ல சேர்றவங்களுக்கு எல்லா சாப்டர்ஸும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒன் பை ஒன் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. சரியா? இப்ப வந்து என்ன, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாயின் பட்டன்ல சேரலன்னா கண்டிப்பா ஜாயின் பட்டன்ல சேர்ந்துக்குங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்து ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர். ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர்னா என்ன, இந்த மாதிரி ஒரு பால், ஒரு ஸ்பெரிக்கல் பால், உள்ள ஒரு பால் இருக்கு, வெளியில ஒரு பால் இருக்கு, நடுவுல வந்து பார்த்தோம்னா ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். சரியா? இதான் வந்து என்ன, ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர். It consists of two concentric spherical conducting shells of inner and outer area A and B. இங்க வந்து பாருங்க, ரெண்டு ஸ்பெரிக்கல், ரெண்டு concentric spherical circles. அதாவது இதுக்கும் சென்டர் A தான், இந்த சென்டர் தான், இந்த பெரிய அவுட்டர் ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கும் இதான் சென்டர். அப்ப உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்பியர், அதோட ரேடியஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஸ்மால் a அப்படின்ட்டாங்க. அவுட்டர் ஸ்பியர், அவுட்டர் ஸ்பெரிக்கல் கண்டக்டர், இது வந்து பாருங்க இதோட ரேடியஸ் வந்து என்ன சொல்றாங்க, B அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு வந்து என்ன, நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே ஒரு ஸ்பெரிக்கல் கண்டக்டரோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து என்ன, C இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பார்த்தோம்னா 4 பை எப்சிலான் நாட் R அப்படின்னு பார்த்தோம். ரேடியஸ் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவு கெப்பாசிட்டன்ஸ் அதிகமா இருக்குன்னு பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், இந்த கேஸ்க்கு என்ன வரும்னா 4 பை எப்சிலான் நாட் அப்படியே வந்துடும் இன்ட்டு AB டிவைட் பை B மைனஸ் A. சரியா? பாருங்க, இது அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. 4 பை எப்சிலான் நாட் R தான். ஆனா ஆருக்கு பதிலா இந்த இடத்துல என்ன வரும், இங்க ரெண்டு கன்சென்ட்ரிக் ஸ்பெரிக்கல் ஷெல்ஸ் இருக்கு. சரியா? இன்னர் ரேடியஸ் A, அவுட்டர் ரேடியஸ் B. அப்ப இந்த ஆருக்கு பதிலா இங்க என்ன வரும்னா AB டிவைட் பை B மைனஸ் Aங்கிறது வரும். ஏங்கிறது இன்னர் ஸ்பெரிக்கல் ஸ்பியரோட ரேடியஸ், Bங்கிறது அவுட்டர் ஸ்பெரிக்கல் ஷெல்லோட ரேடியஸ். சரியா?
அதுக்கு அடுத்து இதே இது தமிழ்ல வந்து பாருங்க, கோளக மின்தேக்கி. கோளக மின்தேக்கினா என்ன? உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் A மற்றும் B கொண்ட இரண்டு ஒருமைய கோளக கடத்தி கூடுகளின் தேக்குத்திறன் என்ன? C is equal to 4 pi epsilon naught into AB divided by B minus A. ஓகே, அதுக்கு அடுத்தது சிலிண்ட்ரிக்கல் கெப்பாசிட்டர். சிலிண்ட்ரிக்கல் கெப்பாசிட்டர்னா ரெண்டு சிலிண்டர் இருக்கு, உள்ள ஒரு சிலிண்டர் வெளியில ஒரு சிலிண்டர். சரியா? உள்ள இருக்கக்கூடிய சிலிண்டர் ரெண்டுக்குமே வந்து பார்த்தோம்னா ஆக்சிஸ் அச்சு வந்து ஒரே சேம் லைன் தான். அப்ப இன்னர் ஸ்பெரிக்கல் கண்டக்டரோட இன்னர் ஸ்பெரிக்கல் சிலிண்டரோட ரேடியஸ் A, அவுட்டர் ஸ்பெரிக்கல் அவுட்டர் சிலிண்ட்ரிக்கல் இதோட வந்து ரேடியஸ் வந்து பார்த்தோம்னா B அப்படிங்கிறது வரும். பாருங்க, சிலிண்ட்ரிக்கல் கெப்பாசிட்டி கன்சிஸ்ட் ஆஃப் டூ கோஆக்சியல் கண்டக்டிங் cylinders of inner and outer radii A and B and of common length L. இதுல என்ன சொல்றாங்க? ரெண்டு சிலிண்டர்ஸ் இருக்கு. ஒன்னு இன்னர் சிலிண்டர். இன்னர் சிலிண்டர் இதோட ரேடியஸ் வந்து என்ன? A. அவுட்டர் சிலிண்டர் இதோட ரேடியஸ் B. இது ரெண்டுக்குமே சேம் காமன் லெங்த் இருக்கு. அங்க வந்து என்ன, இங்க ஸ்மால் L னு வச்சிருக்கோம். சரியா? ஸ்மால் L அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப இதுக்கு கெப்பாசிட்டன்ஸ் C is equal to என்ன வரும்னா 2 pi epsilon naught into L by log of B by A to the base E. இது வந்து என்ன? to the base ங்கிறது natural logarithm. to the base E வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? natural logarithm சொல்றோம். இத to the base 10 ஆ மாத்தணும் அப்படின்னா என்ன பண்றோம்? இது வந்து பாருங்க 2 pi epsilon naught அது அப்படியே தான் இருக்கு. L divide by இந்த இடத்துல என்ன பண்ணணும்? 2.303 ங்கறத மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இந்த to the base E இருக்குல்ல, அது to the base 10 ஆ மாறிடும். அப்ப log of B by A to the base 10 அப்படிங்கிறது வரும். இதான் வந்து என்ன? சிலிண்ட்ரிக்கல் கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ். சரியா? தமிழ்ல வந்து பாருங்க எப்படி சொல்லலாம்? உருளை வடிவ மின்தேக்கி. உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் A மற்றும் B மற்றும் பொதுவான நீளம் L கொண்ட ஓரச்சு கடத்து உருளைகளின், அதாவது ரெண்டுக்கு ஒரே காமன் ஆக்சிஸ் தான் ஓரச்சு உருளைகளின் மின்தேக்கு திறன் என்ன சொல்றாங்க? C is equal to, C யோட வேல்யூ வந்து என்ன? C is equal to 2 pi epsilon naught into L by log of B by A to the base E அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து என்ன சொல்றோம்? கீழே வந்து என்ன? to the base E இருக்குல்ல, log of to the base இருக்குல்ல, to the base 10 ஆ மாத்துவோம்னா முன்னாடி 2.303 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் லாக் முன்னாடி. அப்ப 2.303 log of B by A to the base 10. ஓகே, அப்ப இந்த வீடியோல பாருங்க என்னென்ன பார்த்திருக்கோம்? டைப்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர். டைப்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ல parallel plate கெப்பாசிட்டர், ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் கெப்பாசிட்டர் மூணையும் பார்த்திருக்கோம். parallel plate கெப்பாசிட்டர்ல கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு? C is equal to epsilon naught A by D. Aங்கிறது ஏரியா ஆஃப் த பிளேட், Dங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பிளேட்ஸ். அதுக்கு அடுத்து ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர், இதுக்கான கெப்பாசிட்டன்ஸ் C is equal to 4 pi epsilon naught into AB divided by B minus A. Aங்கிறது இன்னர் ஸ்பெரிக்கல் ஷெல்லோட ரேடியஸ், Bங்கிறது வந்து அவுட்டர் ஸ்பெரிக்கல் ஷெல்லோட ரேடியஸ் B. அதுக்கு அடுத்து சிலிண்ட்ரிக்கல் கெப்பாசிட்டர். இது வந்து பார்த்தோம்னா நமக்கு இதுக்கான கெப்பாசிட்டன்ஸ் C is equal to 2 pi epsilon naught into L by log of B by A to the base E. Lங்கிறது காமன் லெங்த். சரியா? அதாவது இன்னர் அண்ட் அவுட்டர் சிலிண்டருக்குள்ள ரெண்டுக்குமே காமன் லெங்த் வந்து L. அதுக்கு அடுத்தது Bங்கிறது வந்து அவுட்டர் சிலிண்டரோட ரேடியஸ், Aங்கிறது இன்னர் சிலிண்டரோட ரேடியஸ். ஓகே, வந்து பாருங்க நமக்கு இங்கிலீஷ்ல என்ன இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ் இந்த சீரீஸ்க்கு மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். இதுக்கு மேல வரக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு கம்ப்ளீட்ல தான் இங்கிலீஷ்ல தான் இருக்க போகுது. சரியா? ஏன்னா நமக்கு தமிழ்ல வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அதுக்கான வேல்யூ வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. சரியா? இந்த பர்பஸ் என்னன்னா உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுக்குமே நம்ம வீடியோஸ் போடும்போது அது நம்ம எந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்றோம், அதுக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க அதை ஜாயின் பட்டன்ல கொடுத்துருக்கோம். நீங்க ஜென்ரலா பார்க்கணும்னா இனிமேட்டு வந்து இங்கிலீஷ்ல வித் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும் பாருங்க. ஆனா உங்களுக்கு எக்ஸாக்டா இதே மாதிரி தமிழ்ல வேணும் அப்படின்னா இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பட்டன்ல இருக்கும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க.